ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சண்டே எல்லாம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே செல்லமே, சரி இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? வாங்க போலாம். ஒரு காட்டுல யானை மாமா ஒருத்தவங்க தனியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்ல செல்லங்களா. ஒரு நாள் அந்த யானை மாமாக்கு தனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு மனசுல ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அந்த யானை மாமா ஒரு குரங்கு கிட்ட போனாங்க. குரங்கே குரங்கே, என்ன உன்னோட ஃப்ரெண்டா ஆக்கிக்கோன்னு கெஞ்சி கேட்டாங்க. அதுக்கு அந்த குரங்கு, ஐயோ, உங்களால என்ன மாதிரி மரம் விட்டு மரம் தாவி விளையாட முடியாது, அதனால என்னோட நீங்க எப்படி விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி யானை மாமாவை ஃப்ரெண்டா ஏத்துக்க மறுத்துடுச்சு இந்த குரங்கு. அதுக்கப்புறம் இந்த யானை மாமா ஒரு தவளை கிட்ட போனாங்க. தவளை தவளை, என்ன உன்னை ஃப்ரெண்டா ஏத்துக்கோ அப்படின்னு கேட்டாங்க இந்த யானை மாமா. அதுக்கு இந்த தவளை, உங்களால என்ன மாதிரி தாவி தாவி குதிக்க முடியாதே, அப்புறம் என்னோட சேர்ந்து நீங்க எப்படி மாமா விளையாட முடியும்னு சொல்லி யானை மாமாவை ஃப்ரெண்டா ஏத்துக்க மறுத்துச்சு இந்த தவளையும் கூட. அடுத்த நாள் யானை மாமா முயலுக்கிட்ட போனாங்க. முயலே முயலே, நீயாவது என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கோ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு முயலு, யானை மாமா, உங்களை ஃப்ரெண்டா ஏத்துக்க எனக்கு ஆசைதான், ஆனா உங்களால நான் வசிக்கிற சின்ன பொந்துக்குள்ள வர முடியாதே அப்படின்னு சொல்லி முயலும் யானை மாமாவை ஃப்ரெண்டா ஏத்துக்க மறுத்துடுச்சு. யானை மாமாக்கோ ரொம்ப கவலையா போயிடுச்சு செல்லங்களா. அன்னைக்கு சாயங்காலம் காட்டுல எல்லா மிருகங்களும் பயந்துகிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப தூரத்துல இருந்து ஒரு கரடி வேகமா ஓடிட்டு வந்தத இந்த யானை மாமா பாத்துட்டாங்க. இந்த யானை மாமா கரடிய நிப்பாட்டி, ஏப்பா இப்படி எல்லாரும் பதறிக்கிட்டு ஓடுறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு கரடி அண்ணன், மாமா உங்களுக்கு விஷயம் தெரியாதா, புலி ஒண்ணு எல்லாரையும் துரத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கரடியும் தப்பித்தோம் பிழைத்தோம்னு ஓடிடுச்சு. அதுக்குள்ளார புலி யானை மாமா பக்கத்திலேயே வந்துடுச்சு. யானை மாமாவோட பெரிய உருவத்தை பார்த்ததும் புலி ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுடுச்சு. யானை மாமாவும் புலி கிட்ட, ஏய் புலி, எல்லா மிருகங்களையும் மரியாதையா விட்டுடுன்னு மிரட்டுனாங்க. அதுக்கு புலியோ, ஏ யானை, நீ உருவத்துல பெருசா இருக்கிற, அதனால உன்னை சும்மா விடுறேன், மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடுன்னு இந்த புலி யானை மாமா கிட்ட சொல்லுச்சு. இத கேட்ட இந்த யானை மாமா புலிய தன்னோட தும்பிக்கைய வச்சு அப்படியே அலாக்கா தூக்கி மல்லாக்கா போட்டு காலை வச்சு ஒரு உதைச்சாங்க. புலி அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போயிடுச்சு. இத பார்த்த எல்லா மிருகங்களும், இனிமேல் நமக்கு யானை மாமா தான் ஃப்ரெண்டா இருக்கணும், அப்பதான் நம்ம சேஃபா இருப்போம் அப்படின்னு சொல்லி யானை மாமாவை ஃப்ரெண்டா எல்லா மிருகங்களும் ஏத்துட்டாங்க செல்லங்களா. அன்பு செல்லமே, கதையை கேட்டியா? உனக்கு புரிஞ்சுதா கதை என்னன்னு? பாத்தியா, அந்த யானை மாமா நிறைய பேத்துக்கிட்ட போய் என்ன உன் ஃப்ரெண்டா ஏத்துக்கோங்க, என்ன உன் ஃப்ரெண்டா ஏத்துக்கோங்கன்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி யானை மாமாவை என்ன பண்ணனாங்க, ஃப்ரெண்டா யாருமே ஏத்துக்கல செல்லமே. கடைசியில காட்டுல உள்ள எல்லா மிருகங்களுக்கும் ஆபத்துன்னு ஒண்ணு வரும்போது யானை மாமாவோட பலத்தை பார்த்த உடனே என்ன ஆச்சு, எல்லாரும் ஒரு சேஃபர் சைட ஃபீல் பண்ணாங்க. ஓ, யானை மாமா நம்ம கூட இருந்தா நம்ம எப்படி இருப்போம், சேஃபா பத்திரமா இருப்போம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் யானை மாமாவை எல்லாரும் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டாங்க செல்லமே. அதே போலதான் செல்லமே, உங்ககிட்ட யார் யாரெல்லாம் வர்றாங்களோ யாரையுமே நீங்க புறம்பே தள்ளாதீங்க. ஏன்னா அவங்களுடைய மனசை என்னைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நோகடிக்கவே கூடாது. நோகடிக்க கூடாதுன்னா அவங்க மனசை நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. சரியா செல்லமே? ஏன்னா நம்ம யாருடைய பிள்ளைங்க?
ஏசப்பாவோட பிள்ளைங்க. யாரும் நம்ம கிட்ட வர்றவங்கள நம்ம புறம்பே தள்ளக்கூடாது. அவங்கள எப்படி நம்ம நேசிக்கணுமா, அன்போட நேசிக்கணும். ஏன்னா ஏசப்பா நம்மள அப்படிதான் செல்லமே, நம்மள அன்போட நேசிக்கிறாரு. நம்மள ஒரு நாளும் ஏசப்பா புறம்பே தள்ளுறது இல்ல. அதாவது உங்களை தள்ளி விடுறது கிடையாது. நம்ம எத்தனையோ தப்பு செய்யறோம் இல்லையா செல்லங்களா? நம்ம we are not the perfect இல்லையா செல்லமே? நம்ம நிறைய தப்பு செய்யறோம். அந்த தப்பு செய்யும் போதெல்லாம் உங்க அம்மா அப்பா உனக்கு ஒரு அடியும் கொடுக்குறாங்க. அப்புறம் ஐயோ என் பிள்ளைய அடிச்சுட்டேனே அப்படின்னு என்ன பண்றாங்க? அல்லாதம்மா உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்பா கிட்ட சொல்லின்னு அம்மா சொல்றாங்க. அப்பா உனக்கு என்ன வேணும் செல்லம் சொல்லு, நான் வாங்கி தரேன்னு சொல்றாங்களா? அதே போலதான் செல்லமே ஏசப்பாவும் நீ என்ன தப்பு செஞ்சாலும் அவர் உன்னைய புறக்கணிக்கிறதே இல்லை, உன்னை புறம்பையே தள்ள விடுறது இல்லை. உன்னை எப்படின்னா அன்போடு அணைச்சுக்கிறாரு நம்ம ஏசப்பா. தெரியுமா, வேதத்துல ஏசப்பா இதுக்கு சூப்பரான வசனம் நமக்கு கொடுத்திருக்காரு. என்ன வசனம் தெரியுமா? என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. பாத்தியா, ஏசப்பா கிட்ட வர ஒருத்தரை கூடயும் அவர் புறம்பே தள்ளுறது இல்ல. அவரே புறம்பே தள்ளாத இருக்கும்போது நம்ம புறம்பே தள்ளணுமா? நம்மளும் அதே இதான் கடைப்பிடிக்கணும். நம்மளும் யாரையும் புறம்பே தள்ளக்கூடாது செல்லமே. எல்லாத்தையும் அன்போடு நேசிக்கிற அப்படி ஒரு பழக்கத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கத்துக்கணும். சரியா செல்லுங்களா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. மறுபடியும் இருக்கா சொல்லுங்க. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. பாத்தியா, ஏசப்பா கிட்ட வர ஒருத்தரை கூட புறம்பே ஏசப்பா தள்ள மாட்டேங்கிறாரு. பைபிள்ல கொடுத்திருக்காங்க பாத்தியா. இந்த வசனம் எங்க இருக்குன்னா யோவான் 6:37. சொல்லுங்க பாப்போம். சூப்பர் செல்லங்களா? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உங்க அம்மா அப்பாட்ட சொல்லுங்க, யாரையும் இனிமேல் புறக்கணிக்காதீங்க, எல்லாத்தையும் அன்போடு நேசிங்க. அதுதான் ஏசப்பாவோட குணமும் அதுதான். ஏன்னா ஏசப்பாவோட பிள்ளையா இருக்கும்போது நீயும் எப்படி இருக்கணும், அதே குணம் தான் உங்ககிட்டயும் இருக்கணும். ஓகேவா செல்லுமே? எல்லாத்தையும் இனிமேல் நீ எப்படி நேசிக்கிற? அன்போட நேசிக்கிற. சரியா செல்லுங்களா? அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.